எப்பலாம் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஆந்திராவுக்கு போறேனோ, இந்த ஆந்திரா ஸ்பெஷல் முக்கள புழுசுவ சாப்பிடாம வரவே மாட்டேன். பேரு தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளா பண்ணிரலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வரமிளகாவும், கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. கூடவே எவரெஸ்டோட பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மனம் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தை முழுசா சேர்த்துக்கோங்க. இதோடவே காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கேரட், முருங்கைக்காய், வெண்டைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சுரைக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி எண்ணெயில் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு எண்ணெயிலே முக்கால்வாசி வேக வைக்கணும். பாத்திரத்தில் மேலே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா எவரெஸ்டோட சாம்பார் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். எவரெஸ்ட் சாம்பார் மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே பக்குவமாக அரைச்ச மசாலா மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோடவே மஞ்சள் தூளும் புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கினீங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் முக்கள புழுசு தயாராகிடுச்சு. செஞ்ச உடனே சாப்பிட்றத விட காலையில் செஞ்சுட்டு சாயங்காலம் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சாதத்தில் நெய் ஊற்றி அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் எவரெஸ்டோட மசாலாவை பக்கத்தில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.